ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் 2026 முருகனை எந்த ராசிக்காரர்கள் எப்படி வழிபட்டால் கஷ்டங்கள் விலகும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், சகல நன்மைகளும் கிடைப்பதுடன் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபடுவதுடன் நம்முடைய ராசிக்குரிய முறையில் இந்த நாளில் வழிபடுவதால் அதன் பலன் பல மடங்காக நமக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. வைகாசி விசாகம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாளாக கருதப்படுவதால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் நிச்சயம் வெற்றிகரமான பலனையே தரும் என நம்பப்படுகிறது. முருகப்பெருமான் அவதரித்த தினமான வைகாசி விசாகம் இந்த ஆண்டு மே 30 சனிக்கிழமை வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி பக்தர்கள் பலரும் விரதம் இருந்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுவது வழக்கம். இந்த நாளில் ஒவ்வொருவரும் அவரவர்களின் ராசிக்கு உரிய பொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து சரியான முறையில் வழிபாடு செய்வதால் நம்முடைய கர்ம வினைகள் கரைந்து கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். முருகப்பெருமானிடம் பொதுவான வழிபாடுகளை செய்து வேண்டிக் கொள்வதை விட அவரவர் ராசிக்குரிய முறையில் வழிபடுவதால் மிக விரைவாகவும் அதிகமான பலன்களையும் பெற முடியும். வைகாசி விசாகம் அன்று எந்த ராசிக்காரர் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் கடன் தடைகள் நீங்க செவ்வரளிப்போ மாதுளம் பழம் படைத்து வழிபட வேண்டும். நெய் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படைக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் பணவரவு ஏற்படவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் முருகனுக்கு பஞ்சாமிர்தம், மல்லிகை, தயிர் சாதம் படைத்து வழிபட வேண்டும். வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகனை வழிபட்டு திருப்புகழ் படிக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் மனத்தெளிவு ஏற்படவும் கல்வியில் வெற்றி பெறவும் பச்சை திராட்சை, துளசி மாலை படைத்து வழிபட வேண்டும். ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் மன அமைதி கிடைக்க பயம் நீங்க முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இந்த நாளில் பழனி ஆண்டவரை வழிபடுவதும் சிறப்பு. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோக உயர்வு வெற்றி கிடைக்க சர்க்கரை பொங்கல் படைத்து செந்தாமரை மலர் சாற்றி வழிபட வேண்டும். முருகனுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து சண்முக கவசம் படிப்பது நல்லது. கன்னி ராசிக்காரர்கள் கடன் தொல்லை தீர நோய்கள் தீர முருகனுக்கு பஞ்சாமிர்தம், பச்சை பயிறு சுண்டல் படைத்து வழிபட வேண்டும். ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை எழுத சிறப்பு. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட சந்தனம், வாசனை பூக்கள், கற்கண்டு வைத்து வழிபட வேண்டும். முருகனுக்கு ராஜ அலங்காரம் செய்து தெய்வானையுடன் இணைந்திருக்கும் முருகனை வழிபடுவது இன்னும் நல்லது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க தேன், பேரிச்சம்பழம், சிவப்பு மலர்கள் ஆகியவற்றை முருகனுக்கு படைத்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் வேல் வழிபாடு செய்து வேம்பு அல்லது இலுப்பை எண்ணெய் கொண்டு முருகனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படவும் மஞ்சள் பழம், கொண்டை கடலை ஆகியவற்றை முருகனுக்கு படைத்து முருகனின் 108 போற்றிகளை துதித்து வழிபட வேண்டும். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்கள் வேலையில் நிலைத்தன்மை ஏற்பட இளநீர், எள் பாயாசம் படைத்து நீல நிற பூக்கள் படைத்து வழிபட வேண்டும். மலை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து 6 முறை முருகனை வலம் வந்து வழிபட வேண்டும். கும்பராசிக்காரர்கள் தொழிலில் லாபம், புகழ் ஏற்பட வெள்ள பலகாரங்கள், கதம்ப மாலை அணிவித்து வழிபட வேண்டும். முருகனுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பஞ்சாமிர்தத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக மீனம். ஞானம் கிடைக்க கடன் அடைய தூய தேன், சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட வேண்டும். கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை படித்து வழிபடுவது நல்லது. அடுத்ததாக ராசி எது என தெரியாதவர்கள் வைகாசி விசாகம் அன்று மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக 6 விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.